ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பூஸ்ட் ஆஃப் லைஃப் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான ஒரு பிரியாணி டேஸ்ட்டில் எப்படி தக்காளி சாதம் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஒரு 5 தக்காளி, அதுக்கப்புறம் 2 பிரியாணி இலை, ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு, 2 ஏலக்காய், 3 பட்டை, கொஞ்சமாக கற்பாசி, அப்புறம் ஒரு அன்னாச்சி பூ எடுத்து வச்சுருக்கேன், 10 பல் பூண்டு, அப்புறம் 10 சின்ன வெங்காயம், அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, ஒரு கொத்து கருவேப்பிலை, அப்புறம் ஒரு கட்டை விரல் சைஸில் இஞ்சி எடுத்திருக்கேன். அப்புறம் 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இன்றைக்கி நான் தக்காளி சாதம் குக்கரில் தான் பண்ண போகிறேன். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனப்புறம் நாம் எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸை இது கூட சேர்த்துடலாம். இது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனப்புறம் நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை இது கூட சேர்த்துருக்கேன். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக வர வரைக்கும் நல்லா எண்ணெயிலேயே வதங்கட்டும். அப்புறம் இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி அரைச்சி எடுத்து வச்சுருக்க பேஸ்ட்டை இது கூட ஊற்றிடலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் பச்சை வாசனைலாம் போன அப்புறம் நான் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை இது கூட ஆட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். தக்காளி கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். இந்த தக்காளி நல்லா வதங்கின அப்புறம் நம்ம மசாலாலாம் சேர்த்துடலாம். நான் ஒரு டீஸ்பூன் மஞ்சள்தூள், 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி பச்சை மிளகாவும் நம்ம சேர்த்துருக்கோம், அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. மசாலாலாம் சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே ஒரு 2 மினிட்ஸ் இருக்கட்டும். அதான் நல்லா மசாலாலாம் அது கூட ஒட்டும். அதுக்கப்புறம் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி எந்த டம்ளரில் எடுத்துருக்கோமோ அந்த டம்ளர்லேயே 2 டம்ளர் தண்ணியை எடுத்து ஊற்றிக்கோங்க. நான் 2 விசில் விடுவேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு பத்தலாம் இந்த மாதிரினா உப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு. நான் எப்பயுமே யூஸ் பண்ணுற சாப்பாடு அரிசி தான் எடுத்திருக்கேன் நான். நீங்கள் எந்த மாதிரி ரைஸ் எடுத்துக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். லாஸ்ட்டாக குக்கர் போட்டு மூடி வச்சுட்டு 2 விசிலுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணால் சூப்பரான டேஸ்டியான ஒரு தக்காளி சாதம் ரெடி ஆயிரும். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். எல்லாருமே ரொம்ப பண்ணி சாப்பிடுவாங்க. எல்லாருமே திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் அவர் சேனல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க.